எல்லாம் வல்ல உண்ணாமலை தாயார் உடனாகிய அண்ணாமலை நாதனுடைய திருவருட் கருணையே இன்றைய நாளில் அன்னை கன்னிகா பரமேஸ்வரி தவமிருந்து அருள் செய்கின்ற திருத்தலமாகிய நம்முடைய ஆலயத்தில் சிவமில்லையே சக்தி இல்லையே, சக்தி இல்லையே சிவம். ஏகம்பத்து உரை என்றாய் போற்றி, வாரம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. இங்க இருக்கக்கூடிய சன்னிதானத்துல கூட அம்பாளுடைய திருமேனியை கண்டவாறே நாம் பக்கத்திலேயே சிவலிங்கத்தையும் பார்க்க முடியும். அம்பிகை தவம் இருக்கின்ற ஆலயம் என்று சொன்னாலே இங்கு நமக்காக அம்பாள் எப்போதும் சிவபூசை செய்கின்ற ஆலயம் என்றுதான் பொருள். அப்படி அம்பிகையே பூசை செய்கின்ற சிவபெருமானை பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு கூடி அருணாச்சலா, அண்ணாமலை அப்பா என்று ஆனந்தமாக அழைத்து, அதிலும் நம்முடைய சைவ குருமார்கள் என்று போற்றப்படுகின்ற திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், திருவாசகம் கண்ட மாணிக்கவாசக பெருமான், இவர்கள் அருளிய தெய்வ வாக்கிலிருந்து நமக்கு கிடைத்த திருப்பதிகளை கொண்டு சிவனையும் சக்தியையும் முழு சேர வணங்கினால் இன்றைய நாள் நம் வாழ்க்கையிலே ஒரு திருப்பமான நாளாக நம்முடைய பிரார்த்தனைகள், கோரிக்கைகள், சங்கல்பங்கள், எண்ணங்களை எல்லாம் அம்பாள் சிவபெருமானிடத்திலே எடுத்து சொல்லி நமக்கு வரம் தருகின்ற ஒரு இனிய நாளாக அமைய வேண்டும் என்பதுதான் இந்த வழிபாட்டை ஏற்பாடு செய்திருக்கின்ற நல்ல உள்ளங்களினுடைய நோக்கம், பிரார்த்தனை. அது நிறைவேற எவ்வித தடையும் இல்லாமல் இருக்க வேண்டி விக்கினங்களை நீக்குகின்ற விநாயகர் பெருமானை முதற்கண் பொழுது இந்த வழிபாடு முழுமை பெற பிரார்த்திக்கிறோம். திருச்சிற்றம்பலம். கரத்தனை முகத்தனை இடம் திரை போலும் எயிற்றனை நந்தி மதுரை தலை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். மகாகணபதியில் தேவன்